போட்டி போடும் தனுஷ் விஜய். நம்ம இளைய தளபதியோட காவலன் படமும் தனுஷோட ஆடுகளம் படமும் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. 2005 ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தனுஷோட படமும் விஜயோட படமும் போட்டி போட்டுக்கிட்டு தாங்க இருக்கு. அந்த வகையில பார்த்தா 2005 விஜயோட சிவகாசி படமும் தனுஷோட அது ஒரு கனாகாலம் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 2007 அழகிய தமிழ் மகனும் பொல்லாதவனும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆச்சுன்றது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மூணாவது தடவையா தொடர்ந்து 2009 வருஷம் விஜயோட வில்லும் தனுஷோட படிக்காதவனும் போட்டி போட்டுச்சுங்க. இப்போ மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு 2011 பொங்கல் அன்னைக்கு விஜயோட காவலன் படமும் தனுஷோட ஆடுகளம் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷத்துல 2005 விஜயோட சிவகாசி ஹிட் ஆச்சு, 2007 தனுஷோட பொல்லாதவன் ஹிட் ஆச்சு, 2009 படிக்காதவன் படம் ஹிட் ஆச்சுன்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கணக்குப்படி பார்த்தா 3 தடவை நடந்த போட்டியில விஜய் ஒரு தடவையும் தனுஷ் 2 தடவையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த 4வது போட்டியில பொங்கல் அன்னைக்கு ஜெயிக்க போறது காவலனா ஆடுகளமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.